ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஜிபிஎஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் இசி கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஏ என்பிஐ ஆர் ஈகோ இன்ஜினியர் இன் மேனுஃபேக்சரிங் செட்டப் ப்ரிஃபரபிளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அனலிஸ்ட் ஜிபிஎஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னா பேச்சுலர்ஸ் டிகிரி பிகாம் ஆர் பிஎஸ்சி ஆர் பிபிஏ ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 2 to 3 years இந்த ரோல், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் சப்ளை செயினில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி ஆர் P2P சிஸ்டம்ஸ், நாலேஜ் ஆஃப் P2P டூல்ஸ், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஐடி கம்ப்ளையன்ஸ் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 14+ years ஆஃப் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விச் மினிமம் ஆஃப் 3 years இன் ஐடி கம்பைலன்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்டர்னல் ஆடிட் ஆர் சிமிலர் ரோல்ஸ் சப்போர்ட்டிங் ஐடி, SOX, மெடிக்கல் கம்பைலன்ஸ் எஃபெக்ட்ஸ் அமாங் அதர் கம்பெனிஸ் கம்பைலன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா 14+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா சர்வீஸ் நவ் டெவலப்பர் ஐடி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் 3 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடியில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் சர்வீஸ் நவ் டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும்னு சொல்லல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஏ ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1+ years ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் வித் ஆங்குலர் ஜேஎஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபெமிலிட்டி வித் டெக்னாலஜி சச் as சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்த இந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 5 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரரோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.